Hi friends and family, இது உங்களோட only craving foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போலி. 2 போலி பார்க்க போறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பருப்பு போலி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 2 கப் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மாவு நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு இப்போ நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கணும் போலி செய்கிற மாவு, அதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் மேலே ஃபுல்லாக ஊற்றி அந்த மாவு ஃபுல்லாக அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அந்த மாவு எண்ணெயில் ஊறுற மாதிரி வச்சுட்டு நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மாவு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு வெள்ளை கலர் கிளாத் எடுத்து அதை மாவு காற்று படாத மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. 3 மணி நேரம் இந்த மாவை ஊற விடுங்க. இப்போது கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை குக்கரில் தண்ணி சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா பூ மாதிரி ஆகிற அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வடைச்சட்டியில் இந்த கடலைப்பருப்பை சேர்த்து உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவு வெல்லம் போட்டு நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் போலி ட்ரை பண்ணுறவங்க மிக்சியில் அந்த பருப்பை நல்லா அடித்து அதுக்கப்புறமா சேர்த்து இந்த மாதிரி வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவு பாருங்கள் நல்லா ரப்பர் மாதிரி இழுக்கலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கையளவு மாவு எடுத்து நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அந்த பருப்பு அந்த மிக்ஸ் எடுத்து நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அப்புறம் பெரட்டி போட்டு இந்த மாதிரி கையாலேயே மெதுவாக அமுக்கி விடுங்க. சப்பாத்தி பலகை யூஸ் பண்ண வேண்டாம். கையில் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் தடவி இந்த மாதிரி கை வச்சே நல்லா அமுக்கி விட்டு ஒரு பாதி அரை தோசை மாவு அளவு சேர்த்து இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்போது கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெய் அல்லது நெய் தடவி அதுக்கு போலி போடுங்க. போலி ஒரே பக்கம் ரொம்ப நேரம் வேக வேண்டாம், மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால நீங்கள் கரண்டி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க மாற்றி போட்டுட்டே இருங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் போலி. இல்லைனா ரொம்ப கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா போலி நல்லா இருக்காது. இப்போ நம்ம பருப்பு போலி ரெடி. இப்போ நம்ம செய்ய போகிறது தேங்காய் போலி. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இவ்வளோதான். தேங்காவை முதல்ல நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வடைச்சட்டியில் தேங்காய் துருவலை சேர்த்து தேங்காய் துருவல் கொஞ்சம் ஓரளவு வதங்குற அளவு வதக்கிட்டே இருங்க. ரொம்ப ரோஸ்ட் ஆகிடக்கூடாது, பாதி வதங்குற அளவு இருந்தால் போதும். அடியில் பிடிக்க தான் செய்யும், அதனால தேங்காய் கரிஞ்சு போகிறதா நினைக்க வேண்டாம், இது பிடிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம பருப்பு போலிக்கு செஞ்ச மாதிரியே தான், ஆனால் இது ரொம்ப ஓவர் குக் ஆகிடாமல் பாதியிலே எடுத்துருங்க. இப்போது அதே மாதிரி போலி எடுத்து தேங்காய் துருவல் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற மிக்ஸை அது நடுவில் வைங்க. அதே மாதிரியே ரோல் பண்ணுங்க. தேங்காய் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி விரைச்சி இருக்கும். ஸோ போலி நடுவில் வச்சு நம்மளால் மாவு தட்ட முடியாது. பாதி ஓரளவு நல்லா பசை மாதிரி இருக்கிறப்பவே நம்ம எடுத்துக்கணும். இப்போது இதை மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே கையை வச்சே கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் தடவி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் பாதி அளவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம செஞ்ச தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. கல்லில் லைட்டாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து அதே மாதிரி போலியை போட்டு பரட்டி எடுங்க, ரொம்ப நேரம் வெந்துடாமல். இப்போது நம்ம தேங்காய் போலியும் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு செஞ்சு தரணும், உங்களுக்கு யார் செஞ்சு தரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒன்லி கிரேவிங் ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.